அண்ணன் பேசிவிட்டார். அண்ணனை தொடர்ந்து எங்கள் தம்பி குட்டி புலி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உங்கள் மண்ணின் மைந்தர் திரு ரமேஷ் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு, இந்த ஒரு நிமிடத்திற்காக என் வாழ்க்கையில பல வருடங்கள் காத்திருந்தேன். இப்படி அண்ணனை கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே அப்படின்னு கூப்பிடுற அந்த ஒரு நொடிக்காக பல வருடங்கள் நாம் எல்லாம் தவம் இருந்தோம். அந்த தவம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் ஒரு திருக்குறள் இருக்கு. நீதி நெறி தவறாமல் ஆட்சி நடத்தும் ஆட்சியாளரை மக்கள் தலைவராக இறைவனாக கொண்டாடுவார்கள் அப்படின்ற திருக்குறள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பொருந்தும். இன்றைக்கு இந்த திருச்சியில் அண்ணன் அவர்கள் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க. இதே திருச்சியை தங்களுடைய கோட்டை கோட்டை என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அதை வெறும் மனக்கோட்டை தான் காட்டி அதையும் உடைச்சி இந்த மலைக்கோட்டை மாநகரை தளபதியின் கோட்டையாக இன்றைக்கு நாம் மாற்றி இருக்கிறோம். சாதாரண நபர்கள் எல்லாம் வேட்பாளராக நிக்க வச்சிருக்கிறாரு. சாதாரண குடும்பத்தவர்களை வேட்பாளராக நிக்க வச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் நம்மளை எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஏன், சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த என்ன ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிச்சாரு. அறிவிச்ச உடனேயே இந்த திருச்சியின் முதலாளி என்று சொல்லக்கூடிய பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெறுபவர்கள் தான் ஆட்சியை அமைக்க முடியும், அது சென்டிமெண்ட் அப்படின்னு ஏளனமாக பார்த்தாங்க. ஆனா இந்த சாமானியனை ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற வைத்து ஆட்சியில் முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். உங்களை போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல பேரை இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கான வரலாற்றிலேயே ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். வேற எந்த தலைவராலும் அது முடியாது. பல்வேறு மேடைகள்ல அண்ணன் முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன், பிரச்சாரங்களின் போது பல்வேறு மேடைகள்லயும் பேசியிருக்கிறேன். அந்த ஒன்றை மட்டும் நினைவுபடுத்திடுறேன். பல இடங்கள்ல சொன்ன, சின்ன பசங்கன்னு ஏளனமா பார்க்காதீங்க. இந்த சின்ன பசங்க என்ன செய்வாங்கன்னு காட்டுவோன்னு பல மேடைகள்ல நான் பேசியிருக்கிறேன், அண்ணன் முன்னாடியும் பேசியிருக்கிறேன். இப்ப அதே மாதிரி பார்க்கிறவங்களுக்கு இன்னொன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். எழுதி வச்சுக்கோங்க, இந்த சின்ன பசங்க வருங்காலத்தில் எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணனை முதலமைச்சராக அமர வைப்போம். இது வருங்காலத்தின் வரலாறாக மாறும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. குட்டி புலியே கர்ஜித்தா தாய் புலி எப்படி கர்ஜிக்கணும் உங்களுக்கு சொல்ல வேணுமா? ஒரு நொடி யோசித்து பார்க்கிறேன். இதே திருச்சியில 1008 கெடுபிடிகளுக்கு நடுவே உங்களை பார்ப்பதற்காக ஓடோடி வந்து நின்னு, அன்று உங்க அண்ணனா உங்க தம்பியா நம்ம தளபதியா மக்கள் விரும்பும் வேட்பாளரா வந்த மனிதர்
எடுத்த சபதம் முடித்து, இது பதவி கிடையாது, பொறுப்பு. பொறுப்புக்கு வந்த ஒவ்வொரு நாளும் தாய்மார்களுக்கும் தமிழுக்கும் முதலிடம் கொடுத்து இதோ உங்கள் முன்னால் உரையாற்ற வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி சி.